மருத்துவத்துறையில் காலியாக உள்ள 2553 மருத்துவர் பணியிடங்கள் இம்மாத இறுதிக்குள் நிரப்பப்படும். அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். டெல்லியில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக 400 வானூர்திகள், 81 தொடர்வண்டிகளின் சேவை பாதிப்பு. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியின் கன்னங்களைப் போல சாலை அமைப்பேன் என பாஜக மூத்த தலைவர் ரமேஷ் பிதூரி சர்ச்சை பேச்சு. திரைப்பட சிறப்பு காட்சியின் போது பெண் உயிரிழந்த வழக்கில் ஐதராபாத் காவல்துறை விசாரணைக்கு நடிகர் அல்லு அர்ஜுன் முன்னிலை. நீதிபதிகள் நியமனத்தில் பின்தங்கிய சமூகங்களின் பிரதிநிதித்துவம் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருவதாக மருத்துவர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவர்கள் மிதிவண்டிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டுமென பதிவாளர் ஆணை. தமிழ்நாட்டில் மது விற்பனை மற்றும் கஞ்சா புழக்கத்தால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக ஜி.கே. வாசன் குற்றச்சாட்டு. அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி கைதாகும் எதிர்க்கட்சியினர் மாலையில் விடுவிக்கப்படுவதாக அமைச்சர் பொன்முடி விளக்கம். ஞாயிறு விடுமுறை நாளையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் திரண்ட பக்தர்கள். நிமிடத்திற்கு சராசரியாக 75 பேர் வருகை. சென்னை திரிசூலம் பகுதியில் 20 நிமிடங்களாக புறநகர் தொடர்வண்டி நிறுத்தப்பட்டதால் இருப்பு பாதையில் நடந்து சென்ற பயணிகள்.